வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்விடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்விடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆனந்தம் பாடுங்கள். இன்றைய திருப்பலியானது குழந்தை சாமி அமலோற்பவனுடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், லாசட்டி குரூஸ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், ஆண்டனி டிசோஸ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. 39ஆம் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுகிற திவ்யராஜ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இன்று தன்னுடைய திருமண நாளை கொண்டாடும் தீபா கண்ணன் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும், மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஜோஸ் செல்வகுமார் அவர்களுக்கு விரைவிலே நற்சுகம் கிடைக்க வேண்டியும், விரைவிலே வீடு திரும்ப வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகும். மஞ்சுளாவுக்கு பிரசவம் நல்ல முறையிலே நடந்ததற்கு நன்றியாக இறைவன் குழந்தைகளை கொடுத்து ஆசுவதற்கு நன்றி சொல்லி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், தொடர்ந்து தாய் நலமோடு விரைவிலே ஐசியூட்டி வெளியே வர உடைய குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து பக்தியோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இடுக்கமான வழியே வாழ்வு தரும் வழி என்பதை நமக்கு சுட்டி காட்டி நம்முடைய வாழ்விலே இடுக்கமான வழியை தேர்ந்தெடுக்க, இந்த இடுக்கமான வழி நாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பல சிலுவைகளை நாம் சுமக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே இடுக்கமான வழியை நாம் தேர்ந்தெடுத்து ஆண்டவரோடு நாம் பயணிக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே பல வேளைகளிலே நம்முடைய விசுவாசத்திலே ஆளப்பட அந்த இடுக்கமான வழியை தேர்ந்தெடுக்காமல் வாழ்ந்த அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, நோக்க, அன்பு ஆகியவனை வளரச் செய்திருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 26 30 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் யாவரும் தன் மகள் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராய் இருக்கிறார். நமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என்
அணைத்திருப்பார், நீ என்றும் அணைத்திருப்பார். உன் புகழை பாடுவதும் என் வாழ்வில் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாள் என்று இல்லை என்றுணர்ந்தேன். உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்போது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவரிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்போது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு கொண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் கூறுவார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது
கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இடுக்கமான வாயில் வழியே நுழைய முயலுங்கள். பிரியாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று அன்னையாம் திரு அவையானது எத்தோப்பியாவின் புனித புருமந்தோஸ் என்பவருடைய நினைவை கொண்டாடுகிறது. இவருடைய வாழ்வை நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது தன்னுடைய வாழ்விலே இடுக்கமான ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்தவர், இடுக்கமான வழியை தேர்ந்தெடுத்தவர். இவர் பிறந்தது லெபனோன் என்ற நாட்டிலே. இவரும் இவருடைய சகோதரரும் இருவருமே கப்பல் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது இருவருமே அடிமைகளாக சிறைபிடிக்கப்பட்டு எத்தோப்பிய நாட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே இவருடைய அறிவு கூர்மையையும் குறிப்பாக கடவுள் மீது இருந்த அந்த பக்தியையும் பார்த்த அந்நாட்டு அரசன் இவர்கள் இருவரையும் தன்னுடைய தனிப்பட்ட அடிமைகளாக தன்னுடைய அரசவையிலே வைத்திருக்கிறார். இந்த இருவருக்குமே அரசு பதவிகளை கொடுக்கிறான். தான் இறப்பதற்கு முன்பாக இவர்கள் இருவருக்கும் விடுதலை கொடுக்கின்றார். ஆனாலும் அந்த நாட்டினுடைய அரசி தன்னுடைய மகன் அரசனாக முடிசூட்டப்படும் வரை அங்கேயே பணிபுரியும்படி கேட்டுக்கொள்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்ப அங்கேயே அந்த பணியை சிறப்பாக செய்கிறார்கள். இந்த பணிகளை முடித்துவிட்டு தன்னுடைய சொந்த நாட்டு லெபனோனுக்கு வந்து ஒரு குருமண்டலத்திலே சேர்ந்து இவர் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய பணியை செய்கின்ற அந்த வேளையிலே எந்த நாட்டில் தான் அடிமையாக இருந்தாரோ அதே நாட்டுக்கு சென்று தன்னுடைய அந்த பணியை ஆயர் பணியை செய்ய கேட்டுக்கொள்கின்றார். அவரை அந்த எத்தோப்பிய நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். எங்கே அடிமையாக எந்த மக்கள் அவரை கேவலப்படுத்தினார்களோ அவரை அடக்கி ஆழ்ந்தார்களோ அந்த இடத்திலே சென்று ஒரு பணியாளராக தாழ்ச்சியோடு இடுக்கமான அந்த வழியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணியை மிக சிறப்பாக அவர் செய்கின்றார். அன்புக்குள்ளே இந்த புனிதர் நம் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய முன் உதாரணம். நம்முடைய வாழ்விலே கசப்பான அனுபவங்களை கற்றுத்தருவதை பார்த்தால் நமக்கு கோபம் வரும். நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை பார்த்தால் நமக்கு கோபம் வரும். இப்படிப்பட்ட நமக்கு இந்த புனிதர் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கின்றார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்விலும் நாம் இடுக்கமான அந்த வழியை நாம் தேர்ந்தெடுக்க நாம் முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். ஒருவர் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா, அல்லது எல்லாரும் மீட்பு பெற்று விடுவோமா? ஒரு சிலர் மட்டும் மீட்பு பெறுவார்களா அல்லது எல்லாரும் மீட்பு பெற்று விடுவார்களா என்று கேட்கின்றார். அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் மட்டும் மீட்பு பெறுவோமா அல்லது புறவினத்தாரும் மீட்பு பெறுவார்களா என்ற பின்னணியிலே இந்த கேள்வியை கேட்கின்றார். அதற்கு இயேசு ஆண்டவர் பதிலளிக்கின்றார். என்ன? இடுக்கமான வாயில் வழியாக செல்ல முயலுங்கள். இந்த இடுக்கமான வாயில் என்ன? இந்த இடுக்கமான வழினா என்ன? யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். நானே வாயில், என் வழியாக செல்பவர் நிலை வாழ்வை பெறுவார். யார் ஒருவர் இயேசுவை பின்பற்றி அவரை போல அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு பின்பற்றுபவர் தான், பின்பற்றுகின்ற அந்த பாதை தான், வழிதான் இடுக்கமான பாதை, இடுக்கமான வழி. எனவே நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பல வேளைகளிலே அந்த நபர் வந்து இயேசுவிடம் கேட்டது போல, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் மட்டும் மீட்பு பெறுவோமா அல்லது எல்லாருக்கும் மீட்பு உண்டா? பல நேரங்களிலே
நமக்குள்ள ஒரு ஆன்மீக ஒரு ஆணவம் நமக்குள்ள இருக்கலாம். நான் தினமும் கோயிலுக்கு வர்றேன், தினமும் ஜெபம் சொல்கிறேன், எல்லா கோயில் வழிபாடுகளும் பங்கேற்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், அதனால் மற்றவர்களை விட நான் தான் எனக்கு மீட்பு எனக்கு ரெஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கலாம். நிலை வாழ்வு எனக்கு கடவுள் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டார் என்கிற ஒரு ஆன்மீக ஆணவம் கூட நமக்குள் இருக்கலாம். அது தேவை கிடையாது இல்லையா? கண்டிப்பாக அப்படி இருக்குன்னு தேவையில்லை. இன்று அன்புக்குள்ளே நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் மட்டும் மீட்பு பெறுவோமா என்ற அந்த ஆணவத்தில் கேட்ட அந்த மனிதர்களுடைய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா, என்னிடம் இருக்கிறதா என்ற அந்த கேள்வி இன்று நாம் கேட்டு பார்ப்போம். ஆக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த இறை வார்த்தை, இடுக்கமான வழியில் நுழைந்து கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ நாம் தயாரா? ஒரு ஊரிலே ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய கணவனுடைய வருமானத்தை எதிர்பார்த்து அந்த மனைவி காத்திருப்பாள். அவர் சம்பளம் வாங்கி வந்தவுடனே வீட்டு வேலைகள் செய்வதற்கு தேவையான மின் இயந்திரங்களை, மிக்சி, கிரைண்டர், இப்படிப்பட்ட பொருட்களை அவர் ஒவ்வொரு மாதமும் வாங்கி வைப்பாள். இத்தகைய கருவிகள் அனைத்தும் அவருடைய வேலைகளை எளிதாக்குவதாக அவர் நினைத்தார். தன்னுடைய உடலை வருத்தி குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய அவர் விரும்பவில்லை. நாளடைவிலே தன்னுடைய உடலின் ஆரோக்கியத்தை இந்த பெண்மணி இழக்க துவங்கினால் இப்போது கணவனுடைய வருமானம் அனைத்துமே மருந்து மாத்திரையை வாங்குவதற்கு மட்டுமே செலவிடப்பட்டது. வாங்கி வைத்த அனைத்து இயந்திரங்களையும் கூட அவளால் பயன்படுத்த முடியவில்லை. அன்பாந்தபடி நான் வாழக்கூடிய இந்த நவீன உலகமயமாக்கப்பட்ட இந்த உலகத்திலே நாம் விரும்புவதெல்லாம் எளிய வாழ்க்கை வாழ்வது, அதாவது ஈஸி கோயிங் லைஃப், ஈஸியாக எல்லாத்தையும் நாம் எதிர்கொள்வது, எல்லாவற்றையும் சுலபமாக அதிக உழைப்பில்லாமல் குறைந்த நேரத்திலே குறைந்த செலவிலே செய்ய வேண்டும். ஆனால் பலன் மட்டும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த மனநிலைக்கு நாம் விதிவிலக்கு அல்ல. வலி, நெருக்கடி, வேதனைகள் என எதுவும் நம்முடைய வாழ்விலே வந்துவிடக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இவைகள் தான் நம்முடைய வாழ்வை புடமிடுகின்றன. போன வெள்ளிக்கிழமைக்கு சாயங்காலம் செய்தியில் நான் சொன்னேன், துன்பம் நம்முடைய வாழ்வில் எதற்காக, இந்த துன்பம் எப்படி நம்மை கிறிஸ்தவ வாழ்வை மிக சிறப்பாக வாழ நம்மை அழைத்து செல்கிறது என்பதை நாம் சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தகுதி பெற ஒரு சில சங்கடங்களையும் சவால்களையும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இயேசு இந்த நற்செய்தியிலே இடுக்கமான வழியில் வருந்தி நுழையுங்கள் என்று சொல்கின்றார். இதன் உண்மையான பொருள் என்னென்று பார்க்கிற பொழுது, இடுக்கமான பாதை என இயேசு கூறியது சவால்களும் சோதனைகளும் நிறைந்த வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எளிதிலே கடந்து செல்லவோ அல்லது அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளவோ நம்மை சுற்றி பல வழிகள் இருக்கலாம். ஏன் நாம் நம்முடைய பாதையை மாற்றி தவறாக கூட பயணிக்கலாம். ஆனால் இதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இழக்கிறோமே தவிர எதையும் நாம் சாதிப்பதில்லை, நாம் பலவீனம் அடைகிறோம் என்பதை ஆண்டவர் நாளில் உறுதிப்படுத்துகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இயேசுவின் சீடராக இருக்க நாம் நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். அவ்வாறு நாம் பயணித்து நாம் செல்கிற பொழுது சோர்வடைய நேரிடலாம். ஆயினும் நாம் மனம் தளராமல் நம்முடைய பயணத்தை, நமது கிறிஸ்தவ வாழ்வு பயணத்தை நாம் தொடர வேண்டும். இதுவே இடுக்கமான வாயில் வழி நாம் செய்யும் பயணம். இந்த பயணமே நம்மை தகுதிப்படுத்தும், இறைவனுக்கு ஏற்புடையவளாக நம்மை மாற்றும். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கை சொல்லை இடர்பாடுகளை கண்டு நாம் ஓடி ஒளிய தேவையில்லை. விசாலமான வழிகளை நாம் தேடாமல் நம்மை வருத்தி அந்த இடுக்கமான நேர் வழியில் ஆண்டவரிலே அந்த பயணத்தை தொடர்வோம். ஆமீன். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என் உடல் பொருள் ஆவியையும், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என் உடல் பொருள் ஆவியையும், எடுத்துக்கொள்ளும்
செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என் உடல் பொருள் ஆவியையும், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது மாநில பள்ளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரியவருக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கிரலோமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உதவாட்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் எங்கள் புகழ் எமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உடைய ஆட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சி நிறக்கிட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பிற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இருவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவனாயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையை மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவும் வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவும் ஒன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவும் வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திரு நீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். உமது வெற்றி குறித்த மகிழ்வோமாக நாம் நம் கடவுளின் பெயரால் மாண்புறுவோமாக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் அருளுடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.